எல்லோருக்கும் நமஸ்காரம். மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவடிகளே போற்றி. ஸ்ரீ காஞ்சி மகா பெரிவா திருவடிகளே போற்றி. தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. ஒரு துறையில் முற்பட்டு தோன்றுவதானால் புகழோடு தோன்ற வேண்டும். அத்தகைய சிறப்பு இல்லாதவர் அங்கு தோன்றுவதை விட தோன்றாமல் இருப்பதே நல்லது. வள்ளுவர் பெருமானின் அறநெறிகளை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம். அன்பு பாரத தேச மக்களே, அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இன்னைக்கு ஒரு மெசேஜ் எனக்கு வந்தது. அந்த மெசேஜ் படிக்கும் பொழுது என்னுடைய கண்கள் குலமாகி போனது. ஏனென்றால் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய வாழ்க்கை நிலைமை எப்படி இருந்ததுன்னு அந்த மெசேஜ் சொன்னது. உண்மையிலே அதை படிக்கும் பொழுது என் மனம் மிகவும் கலங்கி போனது. அதை அந்த மெசேஜை இப்போ நாம் பார்க்கலாம். நாம் வாழ்க்கை வாழ்கிறோமா அல்லது வசிக்கிறோமா? இட்லியை ஆசையுடன் பார்த்தோம் பண்டிகை நாட்களில் மட்டும். கறிக்கடை ஊருக்கு ஒன்று மட்டும்தான் இருந்தது. நண்பர்களோடு எதையும் எதிர்பார்க்காமல் தூய நட்பாய் பழகினோம். ஒரு சினிமா பார்க்க ஒப்புதலுக்கு 1 வாரம் தவம் கிடந்தோம். அந்த காலம் நன்றாகத்தான் இருந்தது. ஆரத்தி எடுக்க போட்டி போட்ட மத்தினிமார்கள் இருந்தார்கள். தாய்க்கு நிகராய் காவல் காத்த தாய் மாமன்கள் இருந்தார்கள். ஜரிகை குறைவான வேட்டி வாங்கி தந்ததற்காக சண்டை போட்ட பங்காளிகள் இருந்தார்கள். துக்கம் நேர்ந்த வீடுகளில் உறவினர்கள் இடுகாடு வரை வந்து அந்த ஜீவனை வழி அனுப்பிவிட்டு சென்றார்கள். அடுத்தடுத்து பெண்களுக்கு திருமணம் செய்தும் மாறி மாறி பிள்ளை பெற்றிற்கு பெண்கள் தொடர்ந்து வந்தாலும் அம்மாக்கள் ஓய்வின்றி உழைத்தார்கள் மகிழ்ச்சியோடு. 5-6 பிள்ளைகள் இருந்தாலும் அப்பாவிற்கு மன அழுத்தங்கள் இல்லை. ஒரே சோப்பை குடும்பம் முழுவதும் உபயோகித்தும் தோல் நோய்கள் எதுவும் வரவில்லை. கண்டதை உண்டாலும் வயிறு ஜெரித்தது. தொலைக்காட்சி செய்திகளில் உண்மை இருந்தது. பண்டிகைக்கு 1 மாதம் முன்பே ஆர்வமுடன் நாம் நம்மை தயாரித்துக் கொண்டோம். உடுத்த புது துணி கையில் தரும் பொழுது ஆஸ்கார் விருது வாங்கும் ஒரு கலைஞன் போல் நாம் மிகவும் மகிழ்ச்சியோடு உணர்ந்தோம். ஃபேன் இல்லாமல் உறக்கம் வந்தது. எங்கோ ஏதோ ஒரு மூலையில் மருத்துவமனையும் ஓட்டலும் இருந்தது. வெயிலாலும் மழையாலும் எந்த பாதிப்பும் இல்லை. பிள்ளை பேரு சுகம் எந்த ஒரு செலவும் இல்லாமல் சுகமாய் இருந்தது. கல்வி கட்டணம் இல்லாமல் கிடைத்தது. மாணவர்கள் ஆசிரியரிடம் அன்பாய் பணிவாய் இருந்தார்கள். ஆசிரியர்களிடம் எளிமை இருந்தது. படுக்கையை எதிர்பார்க்காமல் பாயில் படுத்து உறங்கினோம். தாத்தா பாட்டி சொல்லும் கதைகளை கேட்டுக்கொண்டே அவர்கள் மடி மீதுதான் நாம் உறங்கிய தருணம் கண்டோம். பெரியப்பா சித்தப்பா உரிமையோடு அடித்தார்கள் நம் தவறுகளை சரி செய்வதற்காக. பெரியவர்களின் உடையை நாம் போடுவதற்கு தயங்கியது இல்லை. அப்பா சொன்னால் அந்த வார்த்தை மறுக்காமல் ஏற்கப்பட்டது. பெண் பார்க்க வந்தவனை பிடித்திருக்கிறது என்று சொல்ல வெட்கப்பட்டோம். காவிரி கரையில் பயமின்றி குளித்தோம். ஆற்று நீர் சுத்தமாய் இருந்தது. பையில் இருக்கும் 5 ரூபாய்க்கு அளவில்லாத ஆனந்தம் கொண்டோம். ஹோட்டலில் தாத்தா ஆசையோடு வாங்கி தரும் பூரி மசாலாவிற்கு எல்லையில்லாத மகிழ்ச்சி கண்டோம். செல்போன் எதுவும் இல்லை. ஆனாலும் பேசிய நேரத்தில் வந்து சேர்ந்தார்கள் நண்பர்கள் அனைவரும். ஆசிரியர் மீது அசாத்திய மரியாதை இருந்தது. தாவணியில் பெண்கள் தேவதைகளாக காட்சியளித்தார்கள். காதுகளை ரணமாக்காத இனிய பாடல் இசை கேட்டோம். ஒரே குச்சி ஐஸ் வாங்கி எந்த சங்கோஜமும் இல்லாமல் நண்பர்கள் ஆளுக்கு ஒரு கடி கடித்து சுவைத்து மகிழ்ந்தோம். ஆண்கள் தான் சைக்கிள் ஓட்ட கற்றுத் தருவார்கள். மிகச் சிறிய வயதில் எல்லாம்
பால் பேதங்கள் தோன்றவில்லை. மொத்தத்தில் அந்த காலம் ஒரு இனிமையான காலம். நாம் பக்தியும் தூய்மையான உள்ளத்தை மலர்த்து கொண்டு அந்த பழைய காலத்தில் நாம் அனுபவித்த அந்த மகிழ்ச்சியெல்லாம் மீண்டும் நாம் அனுபவிக்க இறைவனின் பாதங்களில் நமது மனதினை செலுத்துவோம். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய்.